தம்பி டிஃப்ரெண்டாக ஒரு முட்டை பொரியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிருக்கான். என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். என்னப்பா டெய்லி கிச்சனுக்குள்ளே வேலை, இன்னைக்கு என்னப்பா சமையல்? இன்னைக்கு என்னப்பா நிறைய ஐட்டம்லாம் வச்சுருக்க? சரி, முட்டை பொடி மாஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், ஓகே. இது என்னதுப்பா? இது என்னது? ஒழுங்கா சொல்லுடா. வாழைக்காவா? இது நான் துருவின மாதிரி இருக்குது. இப்போ அந்த வாழைக்காயை வச்சு என்ன பண்ண போற? பாருங்க, டிஃப்ரெண்டாக வாழைக்காவை சீவி முட்டை பொடி மாஸ் வாழைக்காய் துருவல்ல பண்ணுறதான். இவர் தான் டிஃப்ரெண்டாக பண்ண போகிறாரு என் பையன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறான்னு. குட்டி டிஃப்ரெண்டாக யோசிக்கிறான் குட்டி பையன். ஃபஸ்ட்டு என்னடா போட்டிருக்க? என்ன பார்த்தாதா? அப்ப இன்னும் கொஞ்சம் ஊத்து என்ன. சரி, நான் செய்வா? வேண்டாமா? சரி, நீயே செய். பச்சை மிளகாய் போட்ட அடுத்தது என்னடா போடுற? வெங்காயமா? வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கு. சமையல் வேலை நடந்துட்டு இருக்கா? எது உப்பா? உப்பு டப்பி எங்கடா? அதில் கொட்டுற? உப்பு டப்பியே தெரியலையா? பாருங்க, நல்லா வதக்குறாரு. முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் போட்டாரு, வெங்காயம் போட்டிருக்காரு குட்டி பையன். அடுத்தது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வாங்க. அடுத்தது மஞ்சத்தூள் போடுறான். எதுக்குப்பா மஞ்சத்தூள்? கவுச்சு வாசனை வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் போடுறான்னா. அடுத்தது வாழைக்காய் துருவி வச்சுருக்கான், அந்த வாழைக்காயை போடுறான். பாருங்க, அதில் வாழைக்காவை மிஸ் பண்ணிட்டான். வாழைக்காயை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளற போகிறாரு. இப்போ சூப்பராக பொறுமைடா. வெண்ணெய் காட்டுனா ஒன்றா செய்வா? அவன் தான் செய்யணுமா. நல்லா வாழைக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுறான். இப்போ வாழைக்காய் நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வேகணும். என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் செய்கிறேன்னாலும் வேணான்றேன். இந்த லீவு நாளில் ஃபுல்லாக சமையல் ஃபுல்லாக கற்றுக்க போறியாடா? பக்காவா? சமையல் தெரியுமா? எப்படா கற்றுக்கிற நீ? சமையல் தெரியும்னா? அடா, அப்போ அம்மாலாம் சொல்லி தரல, அப்பா தான் சொல்லி கொடுத்தாருல உனக்கு. டேய், என்னடா சொல்ற? நல்லா வெந்துடுச்சாங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊத்த போறான். இங்க பாருங்க, 2 முட்டை கையில வச்சிருக்கான். 2 முட்டை. அது என்னடா அடுப்புலயே உடைக்கிற? பாருமா, முட்டையை உடச்சி ஊத்திட்டாரு. ஒரு டிஃப்ரெண்டாக உடைக்கிறான். நாமெல்லாம் கரண்டி வச்சு உடைப்போம், அவன் உடைக்கிறது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. சரி, உடைச்சிட்டியாப்பா? இப்போ முட்டை நல்லா போட்டான், உடச்சி போட்டான். பாருங்க, சூப்பராக கிளறான் உடச்சி விட்டுட்டு. சூப்பராக ஏதோ ஒன்று பண்ணுறான். ஆனால் நல்லா வருமானான்னு தெரியல, டவுட்டு தான். விடுங்க, இந்த வயசுலேயே சமையல் கற்றுக்கிறது பெரிய விஷயம்தான். செய்யட்டும், அவனுக்கு விருப்பப்பட்ட. அப்படியா? சரிங்க. இந்த வயசுல இவ்வளோ ஆர்வமாக ஒரு வேலை செய்கிறான்னா கண்டிப்பாக அவன் பெரிய ஆளாக வருவான்ற ஒரு நம்பிக்கை. அவன் யாரையும் எதிர்பார்க்காம சமைச்சு சாப்பிட்றது பெரிய விஷயம் தானேங்க இந்த வயசில். பார்ப்போம் எப்படி சமைச்சிருக்கான். அவன் டிஃப்ரெண்டாக யோசித்து பண்ணுறான். வாழைக்காயில் முட்டை பொடி மாஸ் இவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு பண்ணுறான். பாப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு.
நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்தா தெரியுது. என்னடா ரெடி ஆயிடுச்சா இல்லையா? என்ன பண்ணிருக்க? சூப்பரா வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே தம்பி செஞ்சிருக்க வாழைக்காய் முட்டை பொடிமா செம்ம டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. இருங்க, அவனுக்கும் கொஞ்சம் ஊட்டி விடுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். நீ செஞ்சது எப்படி பாருங்க. உண்மையிலே செம்ம சூப்பரா செஞ்சிருக்காங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். சூப்பரா இருக்கு.